வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 19/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 703 இந்த 703க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 0 கிடச்சிருக்கு, ஆனால் போர்டு விசா மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு 2 செட்டில் சேர்த்து கொடுக்கல. 7-0 பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். 7-0 பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏபி 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 2 பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 5-0 கொடுத்துருக்கோம். 5-0ல் பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக நம்ம ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போதுமே வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு 1 மணிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 8-9-4. இந்த 8-9-4க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பாருங்கள் ஏ போலையும், 9ஆம் நம்பர் பாருங்கள் பி போலையும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 9-4 நம்ம வந்து 4ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 8-9 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். ஒரு செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு 8-9. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8-9 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம். நம்ம 8-9-1 அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பர் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி அப்படியே போர்டு மாறாமல் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா 7-9 மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போதுமே சொல்லிட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக ஆல் போர்டில் நம்மளுக்கு 2 ஆல் போர்டு வந்து இன்றைக்கி வெற்றி கொடுத்துருக்கணும்பா. நல்ல ஒரு வெற்றி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 2 போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 5-2-4. இந்த 5-2-4க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ம் 2ம் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. பாக்ஸில் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4-2 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 3-4-2 அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். இதுவும் மிஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு இதில் மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்டிலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. இதில் மட்டும்தான் நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆகிருக்கு. இதுலேயும் 2 நம்பர் கிடச்சிருக்கு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே நண்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் எதுவும் வரல. 1 மணிக்கும் 6 மணிக்கும் சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும்னா கெஸ்ஸிங் குரூப்பில் நீங்கள் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கணும்பா. கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 300 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வெறும் 300 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். 30 நாளுன்றது 35 நாள் கூட, நான் 40 நாள் கூட நான் டைம் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. இதெல்லாம் வந்திருக்கு. 35 நாள் வரும் டைம். 30 நாள்ன்றது ஒரு கணக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா
டிஆர்கேஎல் ரெண்டுமே சேர்த்து மெஷின் நம்பர் ரிசல்ட் ரெண்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்கும் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கணுமா. 19/6/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8-9-9-5, 7-5, 3-9-3-2-7-2. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-9-2, 8-9-5, 8-7-2, 8-7-5, 3-9-2, 3-7-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, 9-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 08-05-02, 32-52, 52, 8-2, 09. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 05-9, 0-5-2, 0-8-9, 0-8-2, 3-5-9, 3-8-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, 9-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-6, 2-8, 4-1, 4-5, 6-5, 6-8. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-1-5, 2-1-8, 2-6-5, 2-6-8, 4-1-5, 4-6-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 8-5, 8-5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக வந்து ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால தான் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது காரணமே. உங்கள் கெஸிங் கூட எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு ஆல் போர்டு மெயின். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 1 மணி, 6 மணி, 8 மணி. இந்த 3 ஷோவிலையும் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 99005522 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கணக்கில் எந்த ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அந்த ஷோவில் நீங்கள் டபுள்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.